குட் மார்னிங். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். கொஞ்ச நாளா எல்லாரும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, குழந்தைகள் வளர்ப்பை பத்தி கொஞ்சம் பேசுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பேச போறோம். சரிங்களா? அதாவது குழந்தைகள் மாறிட்டாங்களா இல்லை நம்ம வளர்ப்பு தான் மாறிடுச்சா, இதுதான் ஒரு பெரிய கொஸ்டின். இன்னைக்கு பேரண்ட்ஸ் எல்லாமே ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா, இப்போ குழந்தைங்கலாம் நம்மளுடைய பேரண்ட்ஸோட பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? மறுபடியும் அதே தலைப்புல உள்ள கேள்விதான். குழந்தைகள் மாறிட்டாங்களா இல்லை நம்மளுடைய வளர்க்கிற விதம் மாறிடுச்சா? கொஸ்டின் இருக்கு இல்லையா? முன்னாடி நம்மளாம், அதாவது 90s அந்த 80s, ஒரு 95 2000 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். அந்த காலத்துலலாம் பாருங்க, நம்மலாம் என்ன பண்ணுவோம், தாத்தா பாட்டி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருப்போம். ஈவினிங் ஆனால் வெளியில் போய் அழகாக நம்மளாம் ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம். கபடி, கில்லி, கிரிக்கெட்டு, என்னென்னவோ கிடையாது, நோ மொபைல்ஸ். ஆனால் ஹாப்பினஸ் ரொம்ப அதிகமாக இருந்தது இல்லையா? அப்பப்போ நம்மக்கிட்ட பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. ஆனால் அந்த ஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே ஒரு லவ் இருந்துச்சு. நோனா நோ தான். அந்த நோ குழந்தைய பாதுகாக்கிற மாதிரி இருந்தது. அந்த காலத்தில் ஒரு பையன் டிவி பார்க்குறேன்னு வீட்டில் அழுதானா அப்பா உடனே என்ன சொல்லுவார், ஹோம்ஒர்க்கை முடிச்சிரு. அப்போ அவனுக்கு கோபம் வரும். ஆனாலும் இன்னைக்கு அந்த குழந்தை தான் டிசிப்ளினோட லைஃப்பை ரன் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் அதே விஷயத்தை யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு பேரண்ட்ஸ் நமக்கு டைம் கொடுத்தாங்க, வேல்யூ கொடுத்தாங்க, லைஃப் நமக்கு ரொம்ப சிம்பிளாக இருந்தது, பட் மீனிங்ஃபுல்லாக இருந்தது. இப்போ எடுத்துக்கோங்களேன், அதே சேம் சீன் தான். திங்க் பண்ணுங்க. குழந்தை அழுதோன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? டக்குன்னு ஃபோனை தூக்கி கொடுத்துட்றோம் இல்லையா? சாப்பிடணுமா மொபைல், தூங்கணுமா மொபைல். அதாவது என்ன சொல்றது, பேரண்ட்ஸ் ஆல்வேஸ் பிஸி. குழந்தைங்களுக்கு எப்போவுமே அவங்களுடைய கம்பெனி என்னன்னா டிவைஸ். இது பேர் பேரண்டிங் கிடையாது. இது நமக்கு, நான் சொல்றதுல ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். இது பேர் பேரண்டிங் கிடையாது. நாமளே மொபைலை கொடுத்துட்டு அப்புறம் நம்ம சொல்றோம் எப்பவுமே இவன் மொபைல் தான் அடிக்டா இருக்கான் அப்படின்ட்டு. இது குழந்தைங்க தவறா இல்லை நம்மளோட பேரண்டிங்கோட தவறா? இது நீங்க எல்லாரும் யோசிக்கணும். புரியுதுங்களா? குழந்தை எப்படி ஆகுதுன்றது அது பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது இல்லையா? முதல்ல குழந்தைங்களுக்கு டைம் கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகுது அந்த குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருக்கலாம், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், உங்களுக்கு ஒரு 15 நிமிஷம் ஒதுக்க முடியாத, சொல்லவே முடியாது நீங்கள், சரியா? அட்லீஸ்ட் 15 மினிட்ஸ், அதுவும் முழு கவனத்தோடு அந்த குழந்தைகிட்ட பேசணும். அது என்ன சொல்லுது, அந்த குழந்தைக்கு நீங்கள் அதை பேசும்போது அந்த குழந்தைகிட்ட இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த குழந்தை மைண்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது, லிசன் பண்ணுங்க. அந்த குழந்தை என்ன சொல்லுதோ கேளுங்க. நீங்கள் அட்வைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் என்ன சொல்கிறான்றதே கேட்காம கடன்னு பேசக்கூடாது. முதல்ல அவங்க ஃபீலிங்ஸ் என்னன்றதை புரிஞ்சுக்கணும். அவங்க சொல்ல வரதுமே கேட்கணும். தேர்டு முக்கியமான விஷயம் தெரியுமா, யார் கூடயும் குழந்தைய கம்பேர் பண்ணிங்க. இப்போ இந்த உள்ள ஜெனரேஷன் முக்கியமான விஷயம், அடுத்தவங்க கூட குழந்தைகளை கம்பேர் பண்ணுறது. இந்த ஒரு சென்டென்ஸ் தான் அந்த குழந்தையோட லைஃபையே டோட்டலாக உடைச்சிடும். டிசிப்ளின் கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணும். லவ் மட்டும் போதாது, லிமிட் இருக்கணும் அந்த லவ்ல. புரியுதுங்களா? எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்கு இல்லையா? ஒரு என்ன சொல்றது, போனால் ஒரு ஆறு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதோட லைனில் அது ஓடுனாதான் அது நல்லது. அந்த ஆறு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணால் அதனால பாதிப்பு நம்ம எல்லாருக்கும் ஏற்படும் இல்லையா? அந்த ரிவர் பேங்க்னா அது கரெக்டாக அதில் இருக்கணும். அதை மாதிரி தான் அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற லவ்வாக இருக்கட்டும், அந்த லிமிட்டோட, பட் அதோட டிசிப்ளினோட கொடுக்கணும். ரோல் மாடலாக நீங்கள் இருக்கணும். 5th, நீங்களே 24 ஹவர்ஸும் ஃபோனு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர்னு உட்காந்துக்கிட்டு உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை அதை தானே பார்க்குது இல்லையா? நீங்கள் எந்த நேரம் உட்காந்து யூடியூபோ ஃபேஸ்புக் ஏதோ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க மொபைலில். அது குழந்தை என்ன பண்ணும், உங்களை தான் கவனிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அப்போ நீங்கள் குழந்தைகிட்ட போயிட்டு ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் அது அட்வைஸ் கிடையாது. அந்த குழந்தைக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும். புரியுதா? அதுக்கு புரியாது. சரிங்களா? அடுத்து, இன்னைக்கு சமூகம் என்ன பண்ணிட்டு இருக்கு தெரியுமா? நம்ம சொசைட்டி கம்பேரிசன் பண்ணிக்கிட்டு ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. மார்க் எவ்வளவு, அவனை மாதிரி ஆகு, இவ்வளோ மாதிரி ஆகு. இதெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் கிடையாது. இது ஒரு விதமான ப்ரெஷர் நம்ம அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு குழந்தை போட்டிக்காக பறக்கல, அது வாழணுன்றதுக்காக தான் கடவுள் நம்ம கிட்ட அந்த ஒரு சொத்தா நமக்கு இந்த வயிற்றுல அந்த குழந்தைய கொடுத்துருக்காரு. இந்த உலகத்துக்கு நம்ம அதை கொடுத்துருக்கோம். சரிங்களா? பல குழந்தைகள் இன்னைக்கு சிரிக்கிறாங்க, ஆனா உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்காங்க, பேச மாட்டாங்க. ஏன்னா அவங்க பேசுறத கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஆனா அவங்க ஏதாவது என்ன யாராவது என்கிட்ட பேசுங்க, யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது யாருமே அது காது கொடுக்கல. ஏன்னா நம்ம எல்லாரும் பிஸியா இருக்கோம், ஓடிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம பிள்ளைங்களுடைய ஃபியூச்சருக்காக நம்ம சேர்த்து வைக்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஏர்ன் பண்றோம்ட்டு. நம்ம யாருக்காக ஏர்ன் பண்றோம்?
அதை நம்ம யாரும் யோசிக்கிறதே இல்லை இல்லையா? அவங்க உங்ககிட்ட டாய்ஸ்லாம் கேட்கலங்க. நீங்கள் காஸ்ட்லியாக கொடுக்குற எந்த கிஃப்ட்டும் வேண்டாம். உங்களுக்கு தேவை உங்களுடைய அட்டென்ஷன். புரியுதுங்களா? புதுசாக இப்போ தாயா அவங்களுக்கும் நான் சொல்கிற ஒரு விஷயம் என்னதுன்னா, நீங்கள் வந்துட்டு இந்த நியூவாக இருக்கிற பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணணும்? இம்ப்ரெஸ் பண்ணணும் ட்ரை பண்ணாது. குழந்தைய வந்துட்டு அப்படியே இது பண்ணாதீங்க. நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கோங்க. குழந்தைங்க கேட்குறதெல்லாம் கொடுக்காதீங்க. வேல்யூஸை கற்றுக் கொடுங்க. புரியுதா? குழந்தையோட என்ன சொல்லுவாங்க, மைண்டு ரொம்ப சாஃப்டான ஒரு கிளே மாதிரி. நம்ம அதை எப்படி வளைக்கிறோமோ அது அந்த மாதிரி தான் வரும். அந்த குழந்தைய நீங்கள் வளைச்சி பல பேருக்கு பார்த்து வியப்படைகிற ஒரு பொருளாக மாற்ற போறீங்களா, இல்லை ஒரு சாதாரண ஒரு இதாக மாற்ற போறீங்களா? அது உங்கள் கையில் தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் டிவி மொபைல்னு குழந்தைகளை பார்க்க விடாதீங்க. ஃபியர் இல்லாமல் குழந்தைங்களை வளருங்க. பட் ஆனால் ரெஸ்பெக்டோடு வளர்க்க வைங்க. பயம் இல்லாமல் வளர்க்க வைங்க. ஃப்ரெண்டாக இருங்க. ஆனால் ஒரு லிமிட் தெரிஞ்ச ஃப்ரெண்டாக இருங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஓவர் அட்வான்டேஜ் கொடுக்காதீங்க. உங்களுக்குள்ள ஒரு லிமிட். இதை தான் அம்மா அப்பானா அந்த லிமிட். அந்த குழந்தை வந்துட்டு எல்லாருக்கிட்டும் நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும். அதுக்குரிய கொடுங்க. அதுக்குரிய ஒரு இடத்த கொடுங்க. ஆனால் அதுக்கு ஒரு பவுண்ட்ரிஸ் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் குழந்தையை கொடுத்துட்டு அதை கஷ்டப்படுத்தி குழந்தைய வந்து குறை சொல்லாதீங்க. பட் ஆனால் உண்மையான விஷயம் நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? பிறக்கும் பொழுதே எந்த குழந்தையும் வந்துட்டு கெட்டவனாவோ நல்லவனாவோலாம் கிடையாது. நம்மளுடைய பேரண்டிங்கில் தான் இருக்குது. சரியா? நம்ம எப்படி வளர்க்குறோன்றதா, நம்ம எப்படி உருவாக்குறோம் இந்த சொசைட்டிக்கு, அதில் தான் இருக்குது. புரியுதுங்களா? இந்த உலகத்தில் ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் ஒரு பெரிய சாதனை என்ன தெரியுமா? ஒரு பெரிய வீடு, இல்லை நிறைய பணம், இல்லை லக்ஸுரி கார்ஸ், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு நல்ல குழந்தைய உருவாக்கி இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கறது தான். அதுக்காக தான் நம்ம திருக்குறளில் திருவள்ளுவர் ஒரு குறள் சொல்லியிருக்காரு. மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் என்னும் சொல்லுன்னு வரும். அதாவது ஒரு குழந்தை நல்லவனா வளர்றதும், இந்த உலகம் என்ன சொல்லுது தெரியுமா? அப்பா இந்த பையனுடைய அப்பா சூப்பராக வளர்த்துருக்காங்க, இவங்க பேரண்டிங் நல்லா இந்த குழந்தைய வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் அந்த பெற்றோருக்கு கிடைக்கிற ஒரு சக்சஸ். புரியுதுங்களா? ஒரு குழந்தை தவறான பாதைக்கு போயிடுச்சுன்னா அந்த குழந்தைய மட்டும் அந்த உலகம் குறை சொல்லாது, பெற்றோரையும் கேள்வி கேட்கும். புரியுதா? என் வளர்ப்பு ஒழுங்கா இல்லை, ஓவரா செல்லம் கொடுத்து அந்த குழந்தையை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால குழந்தைய வளர்க்கிறதுன்றது நமக்கு ஒரு வேலை கிடையாது. அது நமக்கு கிடைச்ச ஒரு பொறுப்பு. அது நமக்கு ஒரு கடமை, நம்மளுடைய வாழ்க்கையோட நோக்கம். புரியுதா? குழந்தைங்களை மாற்றணும்னு நினைக்காதீங்க. அவங்கள புரிஞ்சுக்க கற்றுக்கோங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்ணாதீங்க, அவங்கள கைட் பண்ணுங்க. புரியுதா? நம்ம ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னா நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணுன்றதை நீங்க மறந்துடாதீங்க. புரியுதுங்களா? இனிமே குழந்தைகளை குறை சொல்லாம இனிமே நம்ம பேரண்டிங் எப்படி இருக்குன்றதை யோசிக்க, அது உட்கார்ந்து பொறுமையா யோசிங்க. புரியுதா? குழந்தைகள் நம்மளோட சொத்து கிடையாது, அது நம்மளுடைய பொறுப்பு. அது மறந்துடாதீங்க. புரியுதா? நீங்க அவங்களுடைய ஃபியூச்சருக்காக கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இருக்கீங்க. முதல்ல ப்ரெசன்ட்ல அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கா? அவனுடைய சந்தோஷத்தை நம்ம நிறைவேற்றுறோமா? அவங்ககிட்ட நம்ம எவ்வளோ நேரம் பேசுறோமா, பார்க்குறோமா? அப்பா ஒருவேளை பிஸியா இருக்காரா? அம்மா நீங்க இருக்கீங்க இல்லையா? உங்க டைம் அந்த குழந்தைக்கு கூட கொடுங்க. எவ்வளவு டைமாம விஷயங்களை நீங்க சோஷியல் மீடியாவில் உங்க டைமை வேஸ்ட் பண்றீங்க, அந்த நேரம் அந்த குழந்தைக்கு நீங்க பேசுங்க. அந்த குழந்தைக்கு ஒரு ப்ரையாரிட்டைஸ் கொடுங்க. சும்மா விளையாட்டு பொருள் காஸ்ட்லி ட்ரெஸ்ல கிடையாது. அவனுடைய மனசை புரிஞ்சுக்கோங்க. சின்ன வயசுலேயே காஸ்ட்லி மொபைல் ஃபோன் இதெல்லாம் கொடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுக்காதீங்க. அவங்கள உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்படும். ஏன்னா அவங்க அதில் என்ன பார்க்குறாங்களோ என்ன விளையாடுறாங்களோ அது அவங்க மைண்டில் பதிஞ்சிடும். நல்ல புக்ஸ் வாங்கி கொடுங்க. நல்ல புத்தி வர மாதிரி உள்ள, அதெல்லாம் சொல்ல, நல்ல பிரெயின் டெவலப் பண்ணுற மாதிரி உள்ள டாய்ஸ் வாங்கி கொடுங்க. புரியுதுங்களா? நல்ல விஷயங்களை சொல்லி கொடுங்க. நம்ம அப்பா அம்மா நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்களே எவ்வளோ நல்ல கதைகள், அதெல்லாம் சொல்லி கொடுங்க. ஏன்னா நிறைய புராண கதைகளை சொல்லி கொடுங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு அதெல்லாம் தெரியாது. மகாபாரதம், ராமாயணம் அதெல்லாம் சொல்லி கொடுங்க. இப்போ இருக்கிற சொசைட்டியில் குழந்தைங்க ஃபேஸ் பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸ் நிறையா இருக்கு. அதை நம்ம ஓரளவு அந்த குழந்தைங்களோட அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் பேர்டனையும் நம்ம குறைக்கணும். புரியுதுங்களா? நம்மளும் நம்ம ப்ரெஷரை கொடுத்து அந்த குழந்தையை கண்டுக்காம விட்டுட்டு மார்க் எடுக்கும் போது மட்டும் அந்த குழந்தைக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு அதை பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த குழந்தை டிஸ்ட்ராக்ட் ஆகிடும். அதோட லைஃபே ரொம்ப ஹாரிபிள் ஆகிடும். புரியுதுங்களா? குழந்தை மறுபடியும் சொல்றேன், அது ஒரு களிமண் மாதிரி. அதை எப்படி அழகா நீங்க வளைச்சு அதை எப்படி நீங்க செய்றீங்கன்றது உங்க கையில தான் இருக்கு. புரியுதுங்களா? நீங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் கேட்கறது குழந்தை தான். அதை நீங்க மறந்துடக்கூடாது. புரியுதுங்களா? என்ன சொல்றேன்னா, அதாவது அவங்க கையில நம்ம ஃபோன் கொடுக்கும் பொழுது அவங்க அதை ஸ்க்ரீனாக தான் மாறிடுவாங்க இல்லையா? நம்ம அதுக்கிட்ட டைம் கொடுத்தோம்னா அவங்க நல்ல ஒரு மனுஷனா மாறுவாங்க. நம்ம குழந்தைகளை வளர்க்கல, நம்ம ஒரு தலைமுறையை உருவாக்குறோன்றதை மறந்துடாதீங்க.
நம்ம குழந்தைகள் தான் வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா நம்ம ஃபியூச்சர் கிடையாது, அவங்க நமக்கு மட்டும் ஃபியூச்சர் கிடையாது, அவங்க இந்த நாட்டோட ஃபியூச்சர். புரியுதுங்களா? நீங்க எப்படி உங்க குழந்தைகளை வளர்க்குறீங்களோ நாளையோட சமுதாயமும் அப்படிதான் உருவாகுன்றதை நீங்க மறந்துடாதீங்க. இது உங்க கையில தான் இருக்கு. இனிமே குழந்தைகளை வளர்க்கும் போது தயவு செஞ்சு உங்களுடைய டைமை கொஞ்ச நேரம் குழந்தைங்கிட்ட பேசுங்க. அந்த குழந்தை கொஞ்சம் அமைதியா இருக்கா, யார்கிட்டயும் பேசாம இருக்கா, என்னன்றதை போய் கேளுங்க. எடுத்த உடனே ஒரு மாதிரி கடினமான வார்த்தைகளை பேசாதீங்க. வீட்டுல உங்க கணவர் மனைவிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா, குழந்தைகள் முன்னாடி சண்டை போடாதீங்க. புரியுதுங்களா? தவறான வார்த்தைகளை பேசாதீங்க. நீங்க பேசுற வார்த்தைகள் தான் அது வெளியில போய் பேசும். தயவு செஞ்சு சொல்றேன், நல்லவனா அந்த குழந்தை வளர்வதும் கெட்டவனா வளர்வதும் உங்களுடைய வளர்ப்புல தான் இருக்கு. நீங்க தகப்பனை மட்டும் குறை சொல்லக்கூடாது, அவர் கண்டுக்கவே இல்லை, நான் எவ்வளவு பார்க்குறது. தாய்க்கும் பெரிய கடமை இருக்கு. புரியுதுங்களா? தயவு செஞ்சு இந்த குழந்தையோட இப்ப நீங்க ஃபியூச்சருக்கு நீங்க பாடுபட்டுட்டு இருக்கீங்க. ஆனா இந்த பிரசன்ட்ல அந்த குழந்தையோட மனநிலைமை என்ன இருக்குன்றதை நீங்க பாருங்க. அதை பார்க்க மறந்துடாதீங்க. இது எனக்கு தெரிஞ்ச இந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். இதுல ஏதேனும் குறைகள் இருந்தா கண்டிப்பா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர், பை, லவ் யூ ஆல்.